இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாங்கள் இந்த பகுதிக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்த பிறகு சிக்கந்தர் சாவடியில் நடுநிலைப்பள்ளி கூடுதல் கட்டணம் 10 லட்ச ரூபா, கோவில் பாப்பாவுடைய அரசு உயர்நிலைப்பள்ளி கூடுதல் கட்டணம் 18,50,000 ரூபா, கோவில் பாப்பாவுடைய திருமலை நகர் பகுதியில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கு 15,35,000 ரூபா, கோவில் பாப்பாவுடைய ஜே நகர் பகுதியில் பேவர் பிளாக் சாலை அமைப்பதற்கு 5 லட்சம் ரூபா, கோவில் பாப்பாவுடைய மந்தை தெருவில் பேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கோம், அதுக்கு 10 லட்சம் ரூபா. இப்படி எண்ணற்ற திட்டங்களை இந்த பகுதிக்கு செஞ்சுருக்கோம். குறிப்பாக இன்றைக்கி இந்த கோவில் பாப்பாவுடைய ஒரு தேர்ந்த ஊராட்சியாக வருவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. அது கேட்டுப்பட்டவர்கள் எங்களுடைய தலைவரும் துணைத் தலைவரும் அதனுடைய உறுப்பினர்கள் தான். அதே மாதிரி எங்கள் கட்சிக்காரவங்க இந்த 4 ஆண்டு 5 ஆண்டுகள் ஆக போகுது. 5 ஆண்டுகளில் எந்த ஒரு வளர்ச்சி பணியும் செய்யலை. இதை விட்டுட்டு என்னென்னா இவங்க என்ன செய்கிறா, இது பக்கத்து தொகுதி தான் நம்ம வணிக வரித்துறை அமைச்சர், அவர் தொகுதி தான் பக்கத்தில் வருது. அதில் என்னென்னா இதை மட்டும் எடுத்து மாநகராட்சியில் சேர்க்கணுன்றாங்க. இதை 100 நாள் வேலை வாய்ப்பும் போயிடும், பூரா பார்த்தீங்கன்னா வரிக்கு மேல் வரி போட்டுருவாங்க.